பாம்பேல நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பெண்கள் அந்த 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உணவு சேகரிக்கிறது, வேட்டையாடுதல் இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? அல்லது உணவு சேகரிக்கிறதல், இப்போ வேட்டையாடுதல், ஹண்டர் கேதரர்ஸ் தான் நமக்கு பேர். ஹண்டர்ஸ் யார்? அது ஆண்கள் அப்படின்ட்டு வச்சுருக்குறோம். ஏன்னா பெரிய, ஆனால் பெண்களும் வேட்டையாடி இருக்காங்க. நிச்சயமாக பெண்களும் வேட்டையாடி இருக்கிறாங்க. சிறு அனிமல்ஸ் அவங்க அழகாக வேட்டையாடுவாங்க. மீன் அவங்க நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். பழவேற்காடு அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது ஆந்திரா பார்டரில். அங்கே ஒரு பெரிய லேக் இருக்கும். சின்ன சின்ன தண்ணீர்கள் அப்படி அங்கங்கே சேர்ந்துருக்கும். அந்த கடல் இருக்கும், கடல் அலைகள், நீர் பேக் வாட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த நீர் தேக்கங்கள். இதில் பெண்கள் அழகாக இறங்கி அந்த விரால் மீன்களை பிடிப்பார்கள். நான் பிடித்து இருக்கிறேன். அது ஒரு க்யூரியாசிட்டி தான், எப்படி பிடிக்காங்கன்ட்டு அவங்கள்ட்ட பழகிட்டோன்னா பிடிச்சிடலாம். வத்திராய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டேம் உண்டு. அந்த டேம்லையும் இறங்கி பெரிய பெரிய மீன்கள் அந்த பாறை, அந்த டேம் கட்டின அந்த கல்களுடைய இடுக்கில் இருக்கும். ஸோ இது எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் த்ரில்லிங் வேலைகள். ஸோ பெண்கள் உணவுக்கு 50% to 60% பங்களித்து இருக்கிறார்கள். நிறைய நேரம் வேட்டை கிடைக்காது, ஆண்கள் தேடி போவாங்க, பெரிய மிருகங்களை பிடித்து கொண்டு வர முடியாது. அப்போது இந்த விமன் கொண்டு வர்ற இந்த சிறு சிறு ஆகாரத்தில் தான், பழங்கள், காய்கறிகள், கிழங்குகள், இதில் தான் வாழ்க்கையே ஓடிடும். ஸோ இப்படி எல்லோரும் சேர்ந்து, அப்போ ரூல்ஸ் கிடையாது, நீ பெருசு நான் பெருசு கிடையாது. எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்து இனப்பெருக்கம் செய்து இந்த பூமியை வசப்படுத்தி, இதில் அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், காட்டு மிருகங்கள் தாக்கும். இப்படிப்பட்ட பெரிய சேலஞ்ச் ஹியூமன் சிவிலைசேஷனே அப்போ ஒரு பெரிய சேலஞ்ச். குரங்குலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் வருடங்கள்லாம் இல்லை, இப்போ அதுக்கும் பேக் டேட் பண்ணுறாங்க. ஸோ பல வருடங்களுக்கு முன்னில் இருந்து அவங்க நிமிர்ந்து நடக்க தோன்றி ஆஃப்ரிக்காவுடைய அந்த சென்ட்ரல் ஆஃப்ரிக்கான்னு சொல்கிறாங்க, அங்கேருந்து அவங்க எல்லா இடத்துக்கும் அப்படி பருகி போனாங்க. அப்போது அவங்களுக்கு பின்னால் அல்ல, அவங்களுக்கு இணையாக பெண்கள் அவர்களோடு கூட அவர்களும் இவால்வ் ஆனாங்க. அவங்களுடைய மைண்டு வேறு மாதிரி ஆச்சு. இவங்களும் டெக்னிக்கலாக எல்லாம் அவங்க படித்து கொண்டார்கள். குழந்தை பெற்று குழந்தையை பராமரிக்கிற வேண்டிய வேலைன்னு ஒன்று முக்கியமாக இருந்தது. ஆண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய வேலைன்னு ஒன்று இருந்தது. ஆனால் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கூட்டாக ஒரு சின்ன குழுக்களாக அழகாக சேர்ந்து வாழ்ந்தார்கள்.